சோலை பிரசன்னத்தின் கதாநாயகன் மொத்தம் 2 பேருங்க. ஒண்ணு மாந்தி, இன்னொன்னு மகாபாதகாதிபதி. செய்வன பிரச்சனைலாம் மாட்டிக்கிட்டேங்க. இதுலேருந்து எப்படி விடுபடுறதுன்னே தெரியல அப்படின்னு தான் ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கும். இருக்கிற சாபத்திலே பெரிய சாபம் இந்த கன்னி சாபம். அப்போ ஒருவருக்கு இந்த கன்னி சாபம் எப்படி ஏற்படுகிறது? இப்ப அனுபவிச்சுட்டு இருக்க கர்மா, பிராப்த கர்மாவா? சஞ்சீத கர்மாவா? முன்னாடி நீங்க செய்த வினையின் காரணமாக அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்களா? இல்லை இந்த பிறவியில் நீங்கள் செய்த வினையின் காரணமாக அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்களா? அப்படி பிரச்சனையே இதுதான். என்னோட கேள்வியே இதுதான். அதையவே கரெக்டாக கேட்டுட்டேங்க. அப்போ எனக்கு இங்கே சொல்யூஷன் சூப்பராக கிடைச்சிடும். அபாசத்தை வச்சு எப்படி அதுக்கு பலன் சொல்லலாம்? இந்த கேள்வி நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதையும் இந்த வகுப்பில் சொல்லித்தரோம். அதுக்கப்புறம் இடதோஷம், மனைதோஷம், சல்லிய தோஷம், இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சரியான நிவர்த்தி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இதில் ஸ்பெஷலு. அதே போல் ஒரு பரிகாரம் நம்ம செஞ்சிட்டோம். அந்த பரிகாரம் வெற்றி பெற்றதா இல்லையா, அந்த பரிகாரம் நிவர்த்தி ஆனதா இல்லையா அப்படிங்கிறதுக்கும் மறுபடியும் சோழி போட்டு நம்ம பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கங்க. வருகின்ற சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் சோழி பிரசன வகுப்பு சேலத்தில் நடைபெறுகிறது. இந்த வகுப்பு நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்பு மூலியமாகவும் நடைபெறுகிறது. நீங்கள் நேரடியாகவும் வந்து என்கிட்ட கற்றுக்கலாம். இல்லை உங்கள் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன்லேயும் கற்றுக்கிறதா இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கற்றுக்கலாம். 2 வழியிலையும் வகுப்பு நடைபெறுகிறது. 25, 26 ஜூலை மாதம் இந்த வகுப்பு நடைபெறுகிறது. இதனுடைய கட்டணம் 1600 ரூபா மட்டுமே. வீடியோவுடன் சேர்த்து வேணும்னா, எனக்கு 2 நாள் வகுப்பும் வீடியோவும் வேணும் அப்படின்னா 2000 ரூபா வருங்க. உங்களுக்கு இதிலே புத்தகமும் வந்துடும். சோழி பிரசனம் என்பது ஒரு தெய்வீக கலை. தெய்வமே உங்கள் முன்னாடி வந்து பேசக்கூடிய ஒரு கலை. அது எதுன்னா அது சோழி பிரசனம் தாங்க. சோழி பிரசனம் பார்க்குறவங்களோட பேர் பிரசன்னகர்த்தான்னு சொல்லுவோம். இன்னொன்று தெய்வீகன், தெய்வத்துக்கு நிகரானவர்கள் என்று சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட சோழி பிரசன்னம் கலை கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு நான் சொல்லிக் கொடுத்து. மீண்டும் 2 வருடம் கழித்து இந்த வகுப்பு இந்த முறை நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இந்த வகுப்பில் எண்ணற்ற விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். 108 சோழி பிரசன்ன முறைகளும் சொல்லித்தரோம். 108 சோழிகளை வைத்துக்கொண்டு எப்படி பலன் பார்க்கணும் அப்படிங்கிறதும் சொல்லித்தரோம். 12 சோழிகளை வைத்து எப்படி பலன் பார்க்குறோம் அதையும் சொல்லி தருகிறோம். அஷ்டமங்கல பிரசனம், அதாவது ஒருவருடைய தனி மனிதனோட வாழ்க்கையை பார்க்கக்கூடியது சாமானிய பிரசனம் சொல்லுவோம். அதாவது இப்போ ஒரு நபருக்கு பார்க்கக்கூடியது சாமானிய பிரசனம் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே ஒரு குடும்பத்துக்கே பார்க்கப்படுவது அஷ்டமங்கல பிரசனம். அந்த அஷ்டமங்கல பிரசனத்தையும் இந்த வகுப்பில் சொல்லி தருவோம். அஷ்டமங்கல பிரசனம் எப்படி பார்க்கணும், அதனுடைய பூஜை முறைகள் என்ன அப்படிங்கிறது A to Z அனைத்துமே இந்த வகுப்பில் சொல்லித்தரப்படும். அதுக்கு அடுத்தது ஒரு ஜாதக கட்டம் வரைய சொல்லுவோங்க. இதெல்லாம் பிரசன வகுப்பில் மட்டும்தான் கற்றுக்க முடியும். ஒரு ஜாதக கட்டம் வரைய சொல்லுவோம். பேனாவிலையோ அல்லது போர்டுலேயோ எதில் வேணாலும் சரி உங்களை வரைய சொல்லுவோம். அந்த நீங்கள் ஒரு ஜாதக கட்டம் வரைகிறீங்க பார்த்திங்களா, அந்த வரைகிற தன்மையை பொறுத்தும், அந்த கட்டத்தின் அளவுகள் பொறுத்தும், அந்த கட்டத்தின் வடிவத்தையும் தன்மையும் பொறுத்தும் உங்களுக்கு கிரகங்களே இல்லாமல் எப்படி பலன் சொல்லலாம், அது எப்படி இவ்வளோ அக்யூரேட்டாக வருது அப்படிங்கிற அளவுக்கு அந்த பலாபலன்கள் அவ்வளோ சிறப்பாக இருக்கும். போன 12 சோழி பிரசன வகுப்புலேயே இது ஒரு சாம்பிளாக நம்ம மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்தோம். அதுலேயே அவங்க வந்து இவ்வளோ தூரம் இதில் இருக்குங்களா அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. ஏன்னா அஷ்டமங்கல பிரசனத்தில் நம்ம அந்த ஹாலில் அந்த பூஜை பண்ணும்போது ராசி கட்டம் வரைய சொல்லுவோம் அந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினரை. அப்போ யாரோ ஒருத்தர் வரையும் போது அதுக்கு எப்படி நம்ம பலன் எடுக்கிறோமோ அந்த தன்மையை தான் ஒரு சாதாரண ஒரு பேப்பரில் வெறும் ராசி கட்டை மட்டும் வரைஞ்சா எப்படி பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிற தன்மையும் நம்ம தாராளமாக சொல்லலாம். அதுக்கு அடுத்தது சுவாசத்தை வச்சு எப்படி வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, நம்மளுடைய சுவாசத்தை வச்சு எப்படி அதுக்கு பலன் சொல்லலாம், இந்த கேள்வி நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதையும் இந்த வகுப்பில் சொல்லித்தரோம். அதுக்கு அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம், ஒரு மனிதனுடைய முழு உடல் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை 12 ராசியாக பிரித்து ஒரு கேள்வி உங்கள்கிட்ட உங்கள் நண்பர்களோ வாடிக்கையாளர்களோ கேட்குறாங்க. அந்த கேள்வியோட தன்மை என்ன, அவங்க கேள்வி கேட்கும்போது அவங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறத கவனித்து ஆன் த ஸ்பாட்லேயே பலன் எப்படி சொல்லலாம், இந்த கேள்வி சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதையும் இந்த வகுப்பில் சொல்லித்தரோம். ஸோ இந்த வகுப்பில் நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களும் கற்றுக்கும் போது
இவ்வளோ ஆச்சரியங்கள் இருக்கா, இவ்வளோ அதிசயமான ஒரு வகுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில தாங்க இந்த சோழி பிரசன வகுப்பு இருக்கும். அதனால தான் சோழி பிரசனம் பார்க்குறவங்களுக்கு தெய்வீகன் அப்படிங்கிற ஒரு பேரை கொடுத்துருக்காங்க. இந்த சோழி பிரசனம் தமிழகத்தில் பார்ப்பவர்கள் எண்ணிக்கை மிக மிக குறைவுங்க. ஆனால் கேரளாவில் இந்த சோழி பிரசனம் தான் முதன்மையான ஒரு பிரசனம். நம்ம சபரிமலை ஐயப்பன் கோயிலிருந்து கோவில்களுக்கு பார்க்கக்கூடிய பிரசனமாக இருக்கட்டும், தனிப்பட்ட நபர்களுக்கு பார்க்கக்கூடிய பிரசனமாக இருக்கட்டும், அனைத்திற்குமே ஜாதகத்தை பார்ப்பதை விட இப்போ இந்த ஜாதகருடைய நிலை என்ன அப்படிங்கிறத துல்லியமாக பார்க்கக்கூடிய ஒரு கலை வந்து இந்த சோழி பிரசனம். அதுக்கு அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தமிழக மக்களும் இந்த சோழி பிரசனத்தை அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அதனுடைய உண்மைத்தன்மை அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது அப்படிங்கிறதனோட அடிப்படையில் தான் இந்த சோழி பிரசனம் பார்க்கப்படுது. இந்த சோழி பிரசனம் நீங்கள் வந்து இப்போ அனுபவிச்சிட்ருக்க கர்மா பிராப்த கர்மாவா சஞ்சீத கர்மாவா அப்படின்னு, அதாவது இதற்கு முன்னாடி நீங்கள் செய்த வினையின் காரணமாக அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்களா, இல்லை இந்த பிறவியில் நீங்கள் செய்த வினையின் காரணமாக அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் ரொம்ப துல்லியமாக எடுத்து சொல்லக்கூடியது இந்த சோழி பிரசனங்க. சோழி பிரசனம் அப்படியே சோழி உருட்டி பார்த்தோம்னாலே என்ன சூழலில், என்ன நிலையில், என்ன நிர்கதியில் நிற்கிறாங்க, நல்ல நிலையில் இருக்காங்களா, கெட்ட நிலையில் இருக்காங்களா அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமாக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சோழி பிரசனத்தில் இருக்குது. அது மட்டுமா, நம்மளுடைய குலதெய்வம் இப்போது எந்த நிலையில் இருக்குது, நல்ல நிலையில் இருக்கா, இல்லை ஏதோ நம்ம குலதெய்வத்து தோஷத்தை பெற்றிருக்கோமா, இல்லை குலதெய்வ குற்றம் ஏதாவது செஞ்சுருக்கோமா அப்படிங்கிறதையும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஜாதகத்தில் கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயந்தான். ஆனால் அந்த ஒட்டுமொத்த நபர்கள் அல்லது அந்த தனிப்பட்ட நபர் இப்போ என்னுடைய குலதெய்வத்தோட நிலை என்ன, எனக்கு எந்த ஒரு வேலை செஞ்சாலும் எனக்கு தடைப்பட்டு போயிட்டே இருக்குது, இதை எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா சோழி பிரசனம் மூலிமா அழகாக பார்த்துடலாம். குலதெய்வத்தை எப்படி பார்க்குறோமோ அதே போல் நம்ம இஷ்ட தெய்வத்தோட நிலை அல்லது உபாசனை தெய்வத்தோட நிலையும் இந்த சோழி பிரசனத்தில் ரொம்ப தெளிவாக பார்க்க முடியுங்க. அதே போல் எல்லோருக்குமே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த செய்வன பிரச்சனைலாம் மாட்டிக்கிட்டேங்க, இதுலேருந்து எப்படி விடுபடுறதுனே தெரியல அப்படின்னு தான் ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கும். இது கட்டுக்கதையா இல்லை உண்மையான விஷயமா அப்படிங்கிறதும் இந்த வகுப்பில் சொல்லித்தரப்படும். அதை நிவர்த்தி எப்படி செய்ய போகிறோம், அது எந்த வகையில் நிவர்த்தி செஞ்சால் அது ஈஸியாக நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறதையும் அந்த சோழி பிரசனத்தில் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். எந்த தன்மையில் இருக்குது, யார் வச்சாங்க, யார் உங்களுக்கு செய்வனை செஞ்சாங்க அப்படிங்கிறது இருந்தாலும், யார் வச்சாங்க யார் செஞ்சாங்கங்கிறத தேடி கண்டுபிடிப்பதை விட அதை எப்படி நிவர்த்தி செய்வதுங்கிறது தான் புத்திசாலித்தனம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த நிலையும் நம்ம ஈஸியாக அந்த சோழி பிரசன வகுப்பில் கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் இடதோஷம், மனைதோஷம், சல்லிய தோஷம், இதெல்லாம் எதனால் ஏற்பட்டுச்சு, இந்த பிரச்சனைகளுக்கு உண்டான சொல்யூஷன் என்ன, மெயின் வந்து இந்த பிரசன்ன வகுப்போட தன்மையே இந்த இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சரியான நிவர்த்தி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இதில் ஸ்பெஷலு. அதே போல் ஒரு பரிகாரம் நம்ம செஞ்சிட்டோம், அந்த பரிகாரம் வெற்றி பெற்றதா இல்லையா, அந்த பரிகாரம் நிவர்த்தி ஆனதா இல்லையா அப்படிங்கிறதுக்கும் மறுபடியும் சோழி போட்டு நம்ம பார்ப்போம். இப்போ என்னோடய வாடிக்கையாளர்கள்லாம் நிறைய பேர் சோழி பிரசனம் பார்ப்பாங்க. சோழி பிரசனம் பார்த்த உடனே நான் ஒரு கோயிலுக்கு போக சொல்லுவோம். அந்த கோயிலில் போய் வேண்டிக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு ஒரு கால் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் கால் பண்ணும்போது மறுபடியும் சோழி பிரசனம் எடுத்து போட்டு பார்ப்போம், இந்த பரிகாரம் வெற்றி பெற்றதா இல்லையான்ட்டு. அப்போது அந்த பிரசனம் போட்டு பார்த்த உடனே அவங்க என்னென்ன செஞ்சாங்க, அவங்க நல்ல முறையில் அந்த கோயில் நம்ம சொன்ன மாதிரியே வழிபாடு பண்ணாங்களா, இல்லை வேறு ஏதேனும் நிலையில் வழிபாடு பண்ணாங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நீங்கள் சரியான முறையில் பண்ணிட்டீங்க, இனிமேலுக்கு இந்த பிரச்சனை உங்களை பாதிக்காது அப்படிங்கிறது சொல்லலாம். இல்லை நீங்கள் அங்கே போய் இந்தந்த தவறுகளை செஞ்சிட்டீங்க, அதனால் இந்த பிரச்சனையை நீங்கள் மறுபடியும் அனுபவிக்க தான் போகிறீங்க, அப்போ மீண்டும் மீண்டும் அந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறதா, இல்லை தொடர்ந்து அந்த வழிபாடுகள் பண்ணால் மட்டும்தாங்க இந்த பிரச்சனை தீருமா அப்படிங்கிறதையும் நம்ம இந்த பிரசன்னத்தின் மூலிமா நம்ம தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் இருக்கிற சாபத்திலே பெரிய சாபம் இந்த கன்னி சாபம். அப்போது ஒருவருக்கு இந்த கன்னி சாபம் எப்படி ஏற்படுகிறது, அப்போ கன்னி சாபம் எப்படி ஏற்படுகிறது, அந்த கன்னி சாபம் அந்த பிரசன்னத்தில் எப்படி கண்டுபிடிக்க முடியும், அதற்கு நிவர்த்தி என்ன அப்படிங்கிறதையும் அந்த வகுப்பில் சொல்லித்தர போகிறோம். இந்த வகுப்பில் எதற்காக அவங்க பிரசன்ன பார்க்க வந்திருக்காங்க, பிரசன்ன பார்க்கறதுல 2 வகை இருக்குங்க. சில பேர் கேள்வி கேட்டு வந்து பிரசன்ன பார்ப்பாங்க, சில பேர் வந்து அவங்களோட நிலை அப்படியே வந்து உட்காருங்க, பிரசன்ன பார்க்கணுங்க அப்படின்னு மட்டும் வந்து சொல்லுவாங்க.
அப்போது சோழிகளை போட்டு கேள்வியை கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறதும் சொல்லித் தருவோம். அப்போது பிரசனம் போட்டோடனே நீங்கள் இந்த கேள்விக்கு தான் வந்திருக்கீங்களா அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடலாம். ஸோ அந்த நிலை இந்த பிரசன முறைக்கு உண்டு. அதனால் இந்த சோழி பிரசனம் கற்றுக்கிறதுனால உங்களுக்கு என்னன்னா, உங்கள் வாடிக்கையாளர்கள் எந்த கேள்வியை நோக்கி வராங்க, எந்த பிரச்சனைக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சிட்டாலே அவங்களுக்கு உங்களோட வாடிக்கையாளரே முதல்ல "பா எப்படி சொன்னாங்கன்னே தெரில. என்னோடய பிரச்சனையே இதுதான். என்னோடய கேள்வியே இதுதான். அதையவே கரெக்டாக கேட்டுட்டாங்க. அப்போ எனக்கு இங்கே சொல்யூஷன் சூப்பராக கிடச்சிடும்." அப்படிங்கிற அந்த நிம்மதியோடு உங்கள்கிட்ட பிரசனம் பார்ப்பாங்க. ஸோ பலமுறை இந்த மாதிரி நம்ம கேள்வி கேட்டு அசத்தியிருக்கோம். அந்த கேள்வி கேட்டு அதுக்குண்டான நிவர்த்திகளும் இந்த சோழி பிரசன்னத்தின் மூலம் எடுத்திருக்கோம். ஒரு சில பிரச்சனைகளுக்கு நிவர்த்தி கிடைக்காமலே போகுங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த சோழி பிரசன்னத்தின் கதாநாயகன் மொத்தம் 2 பேருங்க. ஒன்று மாந்தி, இன்னொன்று மகா பாதகாதிபதி. நம்ம ஜாதகத்தில் கேள்விப்பட்டிருப்போம், பாதக அதிபதின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் மகா பாதக அதிபதி ஒன்று கேள்வியே பட்டிருக்க மாட்டோம். இந்த பாதக அதிபதி என்ன செய்வார் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு தொந்தரவு கொடுத்து உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துருவார் இந்த பாதக அதிபதி. ஆனால் மகா பாதக அதிபதி நீங்கள் என்ன செஞ்சாலும் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியேற முடியாது. அதுதான் அவனுடைய பிரச்சனை. அப்போது ஒரு சில விஷயங்கள் அந்த பாதக அதிபதி அது தொடர்பில் இருந்துச்சுனாவே அதை அனுபவிக்க வேண்டிய கர்மா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் நீங்கள் அதற்கான வழிமுறைகள் என்ன, அதற்கான பரிகாரம் என்னன்னு தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது அந்த இறைவனோட அருளால் நிச்சயம் உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் கிடைக்கவும் செய்யுது. இதையும் நம்ம உணர்ந்திருக்கோம். தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்கள், வேறு வழியே இல்லை. இதை அனுபவிக்க வேண்டிய கர்மா. அதனால் தொடர்ந்து நீங்கள் அந்த வழிபாடை மேற்கொண்டீங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியேறலாம் அப்படிங்கிறதையும் இந்த சோழி பிரசனத்தின் மூலமாக கற்றுக்கலாம். அப்போது ஒரு வாடிக்கையாளர் எந்த திதியில் வராங்க, எந்த நாளில் வராங்க, எந்த நட்சத்திரத்தில் வராங்க, எந்த யோகத்தில் வராங்க, எந்த கரணத்தில் வராங்க அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான பலாபலன்களும் உண்டு. அப்போது வரக்கூடிய அந்த இந்த நாளில் வந்திருக்காங்கன்னா அப்போ இந்த பிரச்சனைக்காக தான் இவங்க வந்திருப்பாங்க அப்படிங்கிறது எளிமையாக சொல்லிடலாம். குறிப்பாக ஒன்று சொல்லணும்னா, இந்த செவ்வாய்க்கிழமையில் பாருங்கள், அதிகமாக ஜாதகம் பார்க்க வரவங்க வெவ்வேறு பிரச்சனைகள் பார்க்குறதுக்கு வருவாங்க. ஆனால் குழந்தை பிரச்சனைக்குன்னு கேட்டாங்கன்னா அது அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காதுங்கிறது தான் ஆன்சர் வரும். நானும் ஒரு சில வாடிக்கையாளர்கிட்ட கரெக்டாக அதே நாளில் கூப்பிடுவாங்க. செவ்வாய்க்கிழமையில் இது மாதிரி 7 வருஷம் ஆச்சுங்க, 8 வருஷம் ஆச்சுங்க, குழந்தை பாக்கியமே இல்லை, இதை எப்படி நிவர்த்தி பண்ணுறது, அதுக்காக தாங்க பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேட்ட உடனே நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும் அது ஆகாதுன்னு. அப்போது ஏன் ஆகாது, எதனால் அந்த பிரச்சனை வருது, மறுபடியும் அந்த ஃபோன்லேயே பரிகாரம் சொல்லுவேன். இந்த கோயிலில் போய் கும்பிட்டுட்டு மறுபடியும் என்கிட்ட கேளுங்க அப்படிம்பேன். மறுபடியும் அதே செவ்வாய்க்கிழமை கேட்டாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை அப்படிங்கிறத வெறும் கிழமையை வச்சு மட்டுமே கண்டுபிடிக்கலாம். இதே போல் தான் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரு சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது. அதெல்லாம் வகுப்பில் பார்க்க போகிறோம். இந்த வகுப்பு 2 நாள் வகுப்பு உங்கள் வாழ்க்கையில் மிக அற்புதமான ஒரு ஆச்சரியமான வகுப்பாக தான் இருக்கும். இந்த வகுப்பை கற்றுக்கிறதே ஒரு பெரிய பாக்கியமாக தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஒரு தெய்வத்துக்கு நிகராக அந்த இடத்துல நின்று பலன் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கலை தான் அந்த சோழி பிரசனம். அந்த சோழி பிரசனத்தை நீங்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் 2 வருஷம் கழித்து மீண்டும் அந்த வகுப்பை நான் நடத்துகிறேன். விருப்பம் உள்ளவங்க இந்த வகுப்பில் கலந்து பயன்பெறுங்க. மிக குறைந்த கட்டணம் தான். இதற்கு முன்னாடி நம்ம போட்ட வகுப்புலாம் கட்டணம் அதிகம். நிறைய பேர் குருஜி இதையும் நாங்கள் கற்றுக்கணும், எங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்ச கட்டணத்தில் போட்டு கொடுங்கன்னாங்க. அதனால் ரொம்ப குறைந்த கட்டணத்தில் வெறும் 1600 வகுப்பு போட்டிருக்கோம். என்னுடைய ஜிபே நம்பருக்கு பணத்தை செலுத்தி நீங்கள் வகுப்பின் வருகையை உறுதி செஞ்சுக்கோங்க. நீங்கள் முன்னதாகவே பணம் செலுத்துனீங்கன்னா அதிகபட்சம் வியாழக்கிழமை மதியானத்துக்குள்ளே பணம் செலுத்துனீங்கன்னா உங்களுக்கான புத்தகம் கொரியரில் அனுப்பப்படும். நேரில் வரவங்க பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நேரடியாக உங்களுக்கு புத்தகம் வாங்கிக்கலாம். ஆன்லைனில் படிக்கிறவங்களுக்கு புத்தகம் வியாழக்கிழமை அதிகபட்சம் வெள்ளிக்கிழமை மதியத்துக்குள்ளே நீங்கள் பணத்தை செலுத்தி வருகை உறுதி செஞ்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.